ஈரானின் உச்ச தலைவர் மதகுரு அயதுல்லா அலி கமேனி உடல் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவராக இருந்த கமேனி கொல்லப்பட்டார். இந்நிலையில் கமேனியின் உடல் நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய நகரான மஷாத்தில் அவரது தந்தையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இமாம் ரேசா கல்லறைக்கு அருகே அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கமேனியின் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னதாக தலைநகர் தெஹ்ரானில் மிகப்பெரிய பிரியாவிடை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஈரான் புரட்சிப்படை தெரிவித்துள்ளது. ஈரான் போர் கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் 87 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கடற்படை ஆண்டுதோறும் நட்பு நாடுகளின் கடற்படையுடன் இணைந்து மிலான் என்ற பெயரில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை பல்வேறு நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்ற கூட்டு பயிற்சி வங்காள விரிகுடா கடலில் நடைபெற்றது. இந்த பயிற்சியில் ஈரானைச் சேர்ந்த IRIS டினா ரக போர்க்கப்பலும் பங்கேற்றது. இந்த கூட்டு பயிற்சிக்கு பின் விசாகப்பட்டினத்தில் இருந்து IRIS டினா ரக ஈரான் போர்க்கப்பல் ஈரானுக்கு புறப்பட்டது. போர்க்கப்பலில் இராணுவ வீரர்கள் உட்பட 180 பேர் பயணித்தனர். ஈரான் போர்க்கப்பல் இலங்கையின் கலி நகர் அருகே இந்திய பெருங்கடலில் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஈரான் போர்க்கப்பலை குறிவைத்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரான் போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. அதேவேளை போர்க்கப்பலில் இருந்தவர்கள் உதவி கேட்டு அவசர அழைப்பு விடுத்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த இலங்கை கடற்படையினர், விமானப்படையினர் விரைந்து சென்று கடலில் தத்தளித்த 32 பேரை உயிருடன் மீட்டனர். ஆனால் கப்பலில் இருந்த எஞ்சிய 148 பேரின் நிலை என்ன, அவர்கள் உயிரிழந்தனரா என்ற அச்சம் நிலவி வந்தது. இந்நிலையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்ட ஈரான் போர்க்கப்பலில் பயணித்தவர்களில் 87 பேரின் சடலங்களை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர். இதனையடுத்து கடலில் மூழ்கி மாயமான எஞ்சிய 61 பேரின் நிலை என்ன, அவர்களும் கடலில் மூழ்கி உயிரிழந்து விட்டனரா என்பது குறித்து அவர்களை தேடும் பணியையும் இலங்கை கடற்படையினர் துரிதப்படுத்தியுள்ளனர். ஈரானின் உச்ச தலைவர் மதகுரு அயதுல்லா அலி கமேனி உடல் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவராக இருந்த கமேனி கொல்லப்பட்டார். இந்நிலையில் கமேனியின் உடல் நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய நகரான மஷாத்தில் அவரது தந்தையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இமாம் ரேசா கல்லறைக்கு அருகே அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கமேனியின் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னதாக தலைநகர் தெஹ்ரானில் மிகப்பெரிய பிரியாவிடை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஈரான் புரட்சிப்படை தெரிவித்துள்ளது. ஈரான் போர் கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் 87 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கடற்படை ஆண்டுதோறும் நட்பு நாடுகளின் கடற்படையுடன் இணைந்து மிலான் என்ற பெயரில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை பல்வேறு நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்ற கூட்டு பயிற்சி வங்காள விரிகுடா கடலில் நடைபெற்றது. இந்த பயிற்சியில் ஈரானைச் சேர்ந்த IRIS டினா ரக போர்க்கப்பலும் பங்கேற்றது. இந்த கூட்டு பயிற்சிக்கு பின் விசாகப்பட்டினத்தில் இருந்து IRIS டினா ரக ஈரான் போர்க்கப்பல் ஈரானுக்கு புறப்பட்டது. போர்க்கப்பலில் இராணுவ வீரர்கள் உட்பட 180 பேர் பயணித்தனர். ஈரான் போர்க்கப்பல் இலங்கையின் கலி நகர் அருகே இந்திய பெருங்கடலில் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஈரான் போர்க்கப்பலை குறிவைத்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரான் போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. அதேவேளை போர்க்கப்பலில் இருந்தவர்கள் உதவி கேட்டு அவசர அழைப்பு விடுத்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த இலங்கை கடற்படையினர், விமானப்படையினர் விரைந்து சென்று கடலில் தத்தளித்த 32 பேரை உயிருடன் மீட்டனர். ஆனால் கப்பலில் இருந்த எஞ்சிய 148 பேரின் நிலை என்ன, அவர்கள் உயிரிழந்தனரா என்ற அச்சம் நிலவி வந்தது. இந்நிலையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்ட ஈரான் போர்க்கப்பலில் பயணித்தவர்களில் 87 பேரின் சடலங்களை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர். இதனையடுத்து கடலில் மூழ்கி மாயமான எஞ்சிய 61 பேரின் நிலை என்ன, அவர்களும் கடலில் மூழ்கி உயிரிழந்து விட்டனரா என்பது குறித்து அவர்களை தேடும் பணியையும் இலங்கை கடற்படையினர் துரிதப்படுத்தியுள்ளனர்.